la! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays. திரு ஸ்டாலின் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அதுதான் அங்கு வந்து கட்டளையே அது சாசனமாக இருக்கும். இல்ல ஒரு கட்டுப்பாட்டோட கிடையாது, ஒரு கட்டுப்பாட்டோட அந்த கட்சி இயங்குதுன்னு எடுத்துக்க முடியாதா? உட்கட்சி ஜனநாயகம் என்பது எல்லோரும் குரல் கொடுக்கணும், எல்லோரும் பேசணும். அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்றாரு, அப்ப தொண்டர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களும் ஆட்டு மந்தேன்னு எடுத்துக்கணுமா? மீண்டும் பாஜக வந்தால் ஆபத்துன்னு சொல்லி திமுகவோ அல்லது திருமாவளவனோ அல்லது இங்க இருக்கிற எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஜவாஹிருல்லா, ஆளூர், ஷானவாஸ் போன்றவர்களோ பேசிவிட்டால் நீங்கள் உடனடியாக ஆட்டு மந்தைகளை போன்று தலையசைத்து வாக்களிக்க மாட்டீர்கள் என்றால் ஒரு முட்டாள் சமூகமாக ஏன் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் கேட்காம வேற யாரு கேட்பா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 முறை தோற்று இருக்கிறார். இப்ப 10ஓட விக்கிரவாண்டி அத்தோட இது ஒண்ணு மொத்தம் 11 அப்படின்னு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் 10 முறை தோற்றிருக்கிறாரு. 11வது தோக்க கூடாதுன்ற பயம் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அநேகமாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் பொன்முடி அவர்கள் வேறு வழக்கு இருக்கு, அதுல கைது செய்யப்படுவதற்கான விஷயங்கள் இருக்கு. இன்னும் நிறைய ஊழல்வாதிகளை வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் அண்ணாமலையார் இருக்கணும். திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல்ல அவர் அடிச்சாதான் திமுகவுக்கு வலிக்கும். அதனால் மாற்றம் ஏற்படாது, அவர் தலைவராக தொடர்வார். மிரட்டலா எடுத்துக்கணுமா? ஊழல்வாதிகளுக்கு எதிரான சாட்டை அடின்னு எடுத்துக்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள், பாஜகவை சேர்ந்தவர். அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன். பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தமிழகம் முழுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருந்தது. தமிழிசை சவுந்தரராஜனை கண்டிச்சது. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பெரிய அளவுக்கு அதை பற்றி பேச செஞ்சாங்க. என்ன இருந்தாலும் ஒரு மேடையில் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிட்டு அவங்களை சந்தித்து சமரசம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஊடகத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பா, உண்மையிலேயே அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்துருச்சா? முதல்ல இதை பனிப்போர் அப்படின்ற பேசுவதும், அதுக்கடுத்து அமித்ஷா அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். பிறகு நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அல்லது சாதிக்குள்ள நாங்கள் போகவே இல்லை. பொதுவாக பேசப்படக்கூடியது பெண்களை ஒரு பொது சபையில் இப்படியா பேசுவது, அதே மாதிரி ஒரு மூத்த பாஜக தலைவர் தமிழகத்தை சார்ந்தவரை ஒரு வட இந்திய அமித்ஷா பேசுவது சரியா, இப்படி நிறைய டைட்டில்ல நிறைய விஷயங்களை ஊடகங்கள் பேசியாகிவிட்டது. இருக்கட்டும், உண்மையாகவே அங்கு என்ன நடந்தது என்பதை 2 பேர் தான் சொல்ல முடியும். ஒன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கணும், அல்லது பேசிய கருத்துக்களை உள்வாங்கின மிதகு முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை அவங்க சொல்லணும். அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னை கூப்பிட்டு பேசும்பொழுது கட்சியினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பேசினார், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக. ஸோ அதற்கு நான் பதில் கொடுத்தேன், இதுதான் நடந்தது என்று அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு இந்த 2 பேர் இல்லாத 3வது ஒருத்தர் எதை பேசினாலும் அது யூகத்தின் அடிப்படையில் கட்டுக்கதைகளை தான் பேசுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் தான் பதில் சொல்லிட்டாங்கல்ல. அதன் பிறகு என் மாநில தலைவர் போய் அவங்களை பார்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முன்னாள் மாநில தலைவராக தமிழிசை அவங்க இருந்திருக்கிறாங்க, மேதகு ஆளுநர் அவர்கள். இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நிறைய கான்ட்ரவர்சியல் போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் நேரெதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஊடகங்கள் பிம்பப்படுத்தும் பொழுது ஊடகங்களுடைய வாய்களையும் மூட வேண்டிய கடமை மாநில தலைவருக்கு இருக்கு. அதனால் ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மீண்டும் அது பலமாக இருக்கிறதுன்னு ஊடகங்களுக்கு தெரிவிப்பது என்பது மிக முக்கியமானது. 2வது, அவர்கள் கடந்த காலங்களிலேயே இது மாதிரி நிறைய சந்திப்புகளை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அது ஃபோட்டோவாக ஊடகத்துக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இன்னைக்கு ஊடகங்கள் வேறு மாதிரி பிம்பப்படுத்தும் பொழுது அப்படி கிடையாது. பாஜகவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், உட்கட்சியில் சில பூசல்கள் இருக்கும். ஏன்னா ஒரு ஜனநாயக கட்சி, எல்லோரும் வெவ்வேறு கருத்துடையவர்கள் சேர்ந்து தான் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆட்டு மந்தைகளை போன்று திமுக இருக்குதுன்னா அது மாதிரி நாங்கள் இருக்க முடியாது. அங்கே ஒரு தலைவர் சொன்னால் மந்தை ஆடுகள் எல்லாமே அதை கட்டுப்படும். இங்கே அப்படி கிடையாது, எல்லாரும் சுதந்திரமானவர்கள், எல்லோருடைய கருத்துக்களும் பேசப்படும். தலைவர் சொல்றது தொண்டர்கள் கேட்கறது எப்படி ஆட்டு மந்தைன்னு எடுத்துக்க முடியும்? தலைவர் சொல்வதை தொண்டர் கேட்பது என்பதை தாண்டி தொண்டர்களுடைய கருத்தை தலைவர்கள் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அதுதான் அங்கு கட்டளையே அது சாசனமாக இருக்கும். ஒரு கட்டுப்பாட்டோட அந்த கட்சி இயங்குதுன்னு எடுத்துக்க முடியாதா? கிடையாதுங்க. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும்
உட்கட்சி ஜனநாயகம் என்பது எல்லோரும் குரல் கொடுக்கணும், எல்லோரும் பேசணும். அண்ணாமலை ஒரு கருத்து அப்படி ஒரு சொல்றாரு. கருத்து அப்ப இருக்கு. தொண்டர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கன்னா இப்ப அவங்களும் ஆட்டு மந்தேன்னு எடுத்துக்கணுமா? அப்படி இல்லையே. நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட கோர் கமிட்டி நடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எதிர்காலத்தில் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும், கடந்த காலத்தில் நாம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதேபோன்று கூட்டணி சம்பந்தமாக எவ்வாறு முடிவெடுப்பது, கீழ்மட்டத்திலிருந்து கட்சியை எப்படி பலப்படுத்துவது என்று பல்வேறு விஷயங்களை பேசுவாங்க. பேசி முடிவெடுக்கும் பொழுது அது கூட்டு முடிவாக இருக்குமே தவிர, மாநில தலைவர் திரு அண்ணாமலை மட்டுமே பேசி அதை எல்லோரும் தலையசைத்து விட்டு மறுபடியும் கும்பிடு போட்டுட்டு கலையிற மீட்டிங் கிடையாது. ஏன்னா இது பாஜக. திமுக அப்படிதான் நடக்குதுன்றது அப்படித்தான் நடக்குது. வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுமே. திமுகவுடைய மன்னராக இருக்கிற திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்ல இளவரசராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் கட்டளை, அதுதான் சாசனம். அதற்கு தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஊபிஎஸ்களாக இருக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். திமுக கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் கூட நீங்க போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த கூட்டத்துல எதிர்க்கறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லைன்றதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். ஒரு கூட்டத்துக்கு போகணும் இல்லைங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் மீடியாவில் பார்க்குறீங்க. பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அந்த தலைவர்கள் பேச முடியாமல் அடிமையாக இருக்கிறத பல நேரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காந்தியை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க. காந்தி வாழ்ந்த காலத்திலே நீங்கள் வாழலையே அப்படின்னு பேசக்கூடாது. புத்தகங்கள் வாயிலாக அவர் இருந்த காலகட்டத்தில் பேசிய அந்த பேச்சுக்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான். அதனால திமுக என்பது அது ஒரு ஒன் மேன் பார்ட்டி. அது யார் சொல்லுகிறாரோ அதுக்கு முழுமையாக கட்டுப்படணும்னு இருக்கும். அங்கே ஜனநாயகம் கிடையாது. அவர்களாக என்ன படிக்கிறார்களோ பேசுகிறார்களோ அதை ஊபிஎஸ்கள் கேட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கலாம்ல, அப்பா புள்ள பேரன் கொள்ளு பேரன் நீங்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஏதாவது பட்டா போட்டிருக்கா? ஏன் கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் ஒருத்தன் வர முடியாதா? கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு கிளை தலைவர், ஒரு கிளை செயலாளர், ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய மாவட்ட செயலாளராக ஒரு ஆட்சியின் பொறுப்பில் வர முடியாதா? நாங்க முதலமைச்சர் சீட்டுக்கு வர முடியாதா? திமுக தலைவரை வர முடியாதான்னு கேள்வி கேட்க அங்க ஆள் இல்ல, கேட்டால் இருக்க முடியாது. இல்ல கட்சியில இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்தா, தலைவர் ஒரு முடிவெடுத்தா அது சரியாக இருக்கும் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. முதலமைச்சர் முடிவெடுப்பதை அமைச்சர்கள் கேட்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. தலைவர் எடுப்பதில் திமுக தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை உட்கட்சி ஜனநாயகத்தில் எத்தனை காலத்துல நீங்களே வாரிசாக இருப்பீர்கள் அப்படின்னு என்னைக்காச்சும் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இங்க கேட்கலாம். பாஜகவில் 3 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் இருந்தாருன்னா கேள்வி எழுப்பலாம். சரி, இன்னைக்கு நடந்த பாஜக கூட்டத்தில் என்னெல்லாம் அலசப்பட்டது, என்னெல்லாம் பேசப்பட்டது? பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். எதிர்வர காலகட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவதுதான் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு 11.5% வாக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு தனிப்பெரும்பான்மையாக பாஜகவின் தலைமையில் முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி அமைத்து இந்த வாக்கு வங்கியை பெற்றிருப்பது என்பது பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட இடங்களில் வெல்வோம் அப்படின்னு நினைத்திருந்தோம். அதற்கு மாற்றமாக சூழல் இருந்ததற்கு காரணம் பல்வேறு வாக்குகள் திமுகவிற்கு எதிரானது சிதறிவிட்டது. இப்போ சிதறிய வாக்குகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு என்ன மாதிரியான யுக்தியை கையாள வேண்டும் என்ற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக திகழும். 11.5 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அது தேர்தல் ஆணையம் கொடுத்த புள்ளி விவரமா? தேர்தல் ஆணையம் கொடுத்த புள்ளி விவரம். தேர்தல் ஆணையம் 11.24 தானே சொல்லியிருக்காங்க. நீங்க தோராயமா சொல்லியிருக்கீங்க சார். ஒரு காமனா சொல்லும்போது 11.2 இல்லாம 11.5 இல்ல, நீங்க வந்து ஒவ்வொரு 9.9 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்காக தான் தோராயமா சொன்னீங்களா? 9.9 சொல்ல மாட்டாங்க, 10% சொல்லுவாங்க. 1.96 2 சொல்லலாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இவ்வளவு வித்தியாசம் மிகச்சரியா இருக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்காங்க. மன சந்தோஷத்திற்கு அதை நீங்க சொல்லிக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியன்ற மாதிரி விழுக்காடு மிகச்சரியா இருக்கணும்ன்றது தமிழ். இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நீங்கள் ஏன் திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை, குறிப்பா சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா மாடு முட்டி தொடர்ந்து மாடுகள் முட்டி நேற்று வரைக்கும் 50 தையல் போட்டு ஒரு பெண் பாதிப்பாடு, இது வரைக்கும் 8-10 பேர் பெண்கள் மட்டும் பாதிச்சிருக்காங்க, குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க. இந்த மாடு முற்ற விஷயத்துல ஒவ்வொரு மாட்டையும் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இங்க இருக்கிற கமிஷனர் என்ன சொல்றாரு? அவரு இல்லைன்னா நாங்க சரி பண்ணிடுவோம், அதுக்கு இந்த திட்டம் இருக்கிறது, மாடை அடைச்சு வச்சிருப்போம். இங்க மனிதனுக்கே வாழ்க்கை நெருக்கடி இருக்கும் பொழுது மாடுகள் எல்லா இடங்களும் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை திமுக ஆட்சி கண்டுக்கல. எங்கு பார்த்தாலும் நாய்க்கடி. நேத்து வரைக்கும் ஒரு குழந்தைய நாய் கடிக்குது, சின்ன பசங்களை நாய் கடிக்குது, எல்லா இடங்களும். ஐபிசி தமிழ் சொல்லல. நான் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நுணுக்கமாக நீங்கள் பேசக்கூடியவர்கள் இதையெல்லாம் பேசுங்க. இந்த அவலங்கள் திமுக ஆட்சியில் நடக்குது. அப்ப குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாநகரம் என்பது சென்னையில் கொலை நகரமாக மிருகங்களால் வதைபடக்கூடிய வகையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி தொடர்ந்து மின்வெட்டு
கல்வெட்டு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேற்று பெய்த மழைக்கும் முந்தாநேத்து பழைய மழைக்கும் ஃபுல்லா எங்கு பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமு. ஒரு சாதாரணமா அரை மணி நேரத்துல கடக்க வேண்டியது 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் தவிக்கிறாங்க. இது தொடர்ந்து இருக்குதுன்னா அப்ப சென்னை மாநகரம் வந்து நாங்கள் அப்படி மாற்றி விட்டோம், சிங்கார சென்னை எல்லாம் பீத்திக் கொள்ளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கேவலமான முறையில் இன்றைக்கு சென்னை மாநகரம் இருக்கிறது. கொலை நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் கூட்டு கொலைகளும் கற்பழிப்புகளும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குன்னா இதையெல்லாம் நீங்கள் பேசணும் ஊடகங்கள் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வெறும் பாஜகவை மட்டும் நீங்கள் குறிவைக்கிறீர்கள், அது உங்களுடைய அறம். அதே நேரத்தில் எதிரில் இருக்கிற திமுக அறம் சார்ந்து ஆட்சி செய்யாமல் அராஜகத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யும் பொழுது அதையும் நீங்க கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு முறையும் விருந்தினர் வரும்பொழுது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வருகிறார்களோ அவங்க கிட்டலாம் என்ன கேட்கணுமோ, இப்போ திமுகவில் இப்படிலாம் நடக்குது அப்படின்றத தாண்டி இந்த ஆட்சியில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஊடகவியலாளனாக எங்களுக்கு தெரியாமல்ல, அதை பத்தி நம்ம பேசதான் செய்யறோம். நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை சுட்டி காட்டும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து பாஜக பிரமுகராக வரும்பொழுது உங்ககிட்ட என்னென்ன வினாக்கள் எழுப்பணும் அப்படின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இல்லையா? அதன் பொருட்டு கேட்கப்பட்ட கேள்விதான். சரி, பீகார்ல தேவேஷ் சந்திர தாக்கூர் அவரோட பேரு, மக்களவை உறுப்பினர். அவர் சொல்றாரு, யாதவ இன மக்களும் இஸ்லாமியர்களும் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை, அதனால அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டோம், அவங்க ஏதாவது தேவைன்னு என்கிட்ட வந்தாக்கா ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக நான் இந்த கட்சியில் படித்த பாடம் என்பது எந்த மதத்திற்கு எதிராகவும் எந்த சாதியத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. வாக்குக்காக நாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவை மக்கள் பிரதிநிதிகள் எடுக்கவே கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஓபிசியினுடைய தேசிய பொறுப்புள்ளவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இது முதல்ல. இரண்டாவது, நீங்க பார்க்கணும், மக்கள் பிரதிநிதி என்பவர் அனைவருக்குமானவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சாதிக்கு நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லது நான் வந்து சட்ட ரீதியாக அவர்களுக்கான உதவிகளை செய்ய மாட்டேன். குறிப்பாக ஒரு இஸ்லாமியர் வந்தார், என்கிட்ட கேட்டார், நீ எங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் நான் எம்பி ஆகிட்டேன் உனக்கு செய்ய மாட்டேன்னா, இதை விட ஒரு அவமானம், இதை விட ஒரு அரசியல் அநாகரிகம் எதுவுமே கிடையாது. அதை திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர் தான் எம்பி. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்து, வெட்கக்கேடான செயல். கடுமையாக நான் கண்டிக்கிறேன். எங்களுடைய கட்சியின் தலைமையும் அதை கண்டித்திருக்கிறது. தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆட்சியில் குறிப்பாக ஒரே ஒரு இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் கூட இல்லை. எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைச்சராக இல்லைன்னா கூட பரவாயில்ல, மக்களவை உறுப்பினராக ஒரு இஸ்லாமியர் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இல்லையா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்றது நான் அதை தான் கேட்குறேன். உங்ககிட்ட நான் அப்படி தானே கேட்க முடியும். உண்மையாகவே இது ஒரு வருத்தத்திற்குரிய காலகட்டம் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு கசப்பான மருந்து தான். ஆனால் சில நேரங்களில் இந்த கசப்பான மருந்தை ஒரு நோயாளி எடுத்துக்கொண்டால்தான் அவர் உடல் சீராக முடியும் என்ற நிலை இருக்கும். ஏன் இதை நான் கசப்பான மருந்து அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கிறிஸ்தவருக்கு வாய்ப்பளித்தார்கள், ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பளித்தார்கள். அந்த இடத்துல தேர்தல் முடிந்தது. கேரளாவில் 70% கிறிஸ்தவர் இருக்கிற திருச்சூருடைய பாராளுமன்ற தொகுதியில் சுரேஷ் கோபி ஜெயிக்கிறார். 70% கிறிஸ்தவர்கள். அவர்கள் வாக்களித்து 75,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும், கேரளாவில் 2 பேர் சொன்னீங்க, ஒரு கிறிஸ்தவர் ஒரு இஸ்லாமியர்னு. ஒட்டுமொத்தமாகவே இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வாய்ப்பு கொடுத்தது ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டும்தானே? கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியருக்கு தான். நான் கேரளாவை மட்டும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். கேரளாவில் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு கொடுக்கிறது. திருச்சூர் 70% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கு சுரேஷ் கோபி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக வெற்றி பெறுகிறார். இப்போ 70% கிறிஸ்தவர்கள் அவருக்கு வாக்களித்திருந்ததனால் அந்த வெற்றிக்கு சன்மானமாக தேர்தலில் போட்டியிடாத ஜார்ஜ் குரியன் என்று சொல்லுகிற பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கேரளாவில், அவர் கிறிஸ்துவர், அவருக்கு சன்மானமாக இணை அமைச்சராக சிறுபான்மை நலத்துறைக்கு வழங்கப்படுகிறது. பாஜக வந்து அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களுக்கான கண்ணியத்தை தர வேண்டும் என்று காட்டியிருக்கிறது. மலப்புரத்தில் அப்துல் சலாம் சொல்கிற என்னுடைய கொலிக், நான் சிறுபான்மையினின் செயலாளர், அவர் வந்து தேசிய துணைத் தலைவர். ஸோ அவருக்காக நான் பிரச்சாரத்துக்கெல்லாம் போனேன். அது மலப்புரம். அங்கு 70% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அவருக்கு வாக்களிக்கல, புறக்கணிக்கிறாங்க. அதனால் அவர் தோல்வியை தழுவுகிறார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்தான் மத்திய அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக கூட வந்திருக்கலாம். பெரிய ஆச்சரியத்திற்குள்ள கடந்த காலத்தில் முக்தார் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் ஹுசைன் போன்றவர்களை கேபினெட் அமைச்சராக நேரடியாகவே பாஜக கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பு இருந்தது. இஸ்லாமியர்கள் அங்கு புறக்கணித்தார்கள்.
அப்ப புறக்கணிக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி வாய்ப்பளிக்க முடியும் என்பது முதலாவது ஒரு கேள்வி. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக இந்த முறைதான் அந்த கசப்பான மருந்தை கையில் எடுத்திருக்கே தவிர, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியா இருக்கும். அதுல 2 கேபினெட் அமைச்சர்கள் இருந்தாங்க. ஷானவாஸ் ஹுசைன் அவர்கள் இருந்தாரு, முக்தார் அப்பாஸ் நக்வி இருந்தாங்க, கிறிஸ்துவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தாரு. இப்படி ஒரு பெரிய சிறுபான்மை சமூகத்தினுடைய அடையாளங்கள் இருந்தார்கள். அதே மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில 2014, 2019 இஸ்லாமியர் தான் சிறுபான்மையினுடைய நல அமைச்சராக கேபினெட் அந்தஸ்தில் இருந்தார் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள். 2 முறை வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்பொழுதும் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க ஒருத்தர் மட்டும் தான் அமைச்சர் இருக்கட்டுமே, ஒரு அமைச்சராவது கொடுத்தாங்க. இப்ப அதுவுமே இல்லைன்றதுக்கு காரணம் என்னன்னா, வாய்ப்பு கொடுத்தும் அந்த வாய்ப்பை இஸ்லாமிய சமூகம் நிராகரிக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் காங்கிரஸுக்குத்தான் வாக்களிப்போம்னா, காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, எத்தனை கேபினெட் இருந்தாங்க? இங்க கொடுத்த ஒண்ணுதானே அங்கேயும் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆட்சியில் கலவரங்களை இஸ்லாமியர்கள் சந்திச்சாங்க, தீர்வு கிடையாது. அந்த ஆட்சியில வளர்ச்சி கிடையாது. அந்த ஆட்சியில IAS IPS பரீட்சையில பெரும்பாலான இஸ்லாமியர்கள் முன்னேறல. அவர்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான பொருளாதார மேம்பாடு, தேச ஒற்றுமையில் அவர்களுடைய பங்களிப்பு, இது எதுவுமே இல்லாம காங்கிரஸ் வெறும் மதவாதம், மதரசா இதை மட்டுமே பேசி உலமாக்கள், ஆலிம்கள்னு மதகுருக்களை வைத்து ஆட்சியை கைப்பற்றுவது, அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பதை வைத்து காங்கிரஸ் திமுக ஆட்சியை கைப்பற்றுவது. இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இஸ்லாமியர்களை கல்வியாளர்களா, சிந்தனையாளர்களா, தேசப்பற்று மிக்கவர்களா, அரசின் பங்களிப்புல, நாட்டின் வளர்ச்சியில அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப பாஜகவை ஆதரிக்காமல், குறிப்பாக எங்கெல்லாம் வெற்றி பெற வேண்டிய இடம் இருக்குமோ இஸ்லாமியர்களுடைய அந்த பகுதி வாக்கு எண்ணிக்கையில உடனடியாக பின்தங்கி தோற்று போய் விடுவார்கள் என்றால், அப்ப எப்படி இவர்களுக்கு வாய்ப்பு தர்றது? அப்போ ஒரு கசப்பு மருந்தை கொடுக்கணும்ன்ற ஒரு நிலையா இருக்குமோ அப்படின்னு நான் கருதுறேன். ஆனா எனக்கு வேதனை அளிக்கிறது. அதே வேளையில் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அற்புதமான 3 ஆண்டு கால அவருடைய பிரச்சாரத்துல என்றைக்காவது இஸ்லாமிய மக்களை தவறா பேசியிருக்கிறாரா? எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பேசுவாரு. இதுக்கு முன்னால உள்ள மாநில தலைவர்கள் ஒரு சில பேராவது கான்ட்ரோவர்சியல் ஸ்பீச் இருக்கு. இவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. எல்லோரையும் அரவணைக்கிறார். வாலண்டியர் இஸ்லாமியர்களை 1-2 பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பேசி இருக்கலாம். ஆனால் இவர் அப்படி பேசாத சர்ச்சைக்குரிய தலைவராக இல்லாமல் சிறுபான்மை சமூகத்தை அரவணைக்கிற தலைவர். நோன்பு கஞ்சியை கூட தான் திலகமிட்டு வந்து நோன்பு கஞ்சியில ஏழை மக்கள், இஸ்லாமிய மக்களோடு இணைந்து அது நோன்பு திறப்ப ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், அப்ப திமுக செய்யற திராவிட அரசியலுக்கு மாற்றாக சிறுபான்மை மக்கள் இங்க தேவன் முன் வராரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை கூட நீங்க அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். போட்டியிட்ட அவரை அப்படியே 3000 4000 வித்தியாசத்துல திமுகவுக்கும் அவருக்கும் போராட்டம் தொடர்கிறது. கரெக்டா பள்ளப்பட்டியினுடைய அந்த இடம் வரும் பொழுது 22,000 வாக்குகள்ல 3 வாக்குகள் மட்டும் இஸ்லாமியர் பகுதியிலிருந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும், மொத்த வாக்குகளும் திமுகவுக்கும் விழுகிறது என்றால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட என்னடா இவ்வளவு நல்லிணக்கமா போனா, அந்த மக்களுக்கு இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் செய்து தரோம், அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார் அந்த சமூகத்துல. பாஜக மேல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அதான் நான் கேட்கிறேங்க. பாஜக மேல உங்களுக்கு பிரச்சனைனா, பாஜகவை முன்னிறுத்தி ஒரு தலைவர் பேசுகிறார், இவ்வளவு தெளிவா பேசியிருக்கிறாரு, நல்லிணக்கத்தை கொண்டு வராரு, நட்புறவோடு இஸ்லாமியர்கிட்ட இருக்கிறாரு. இதை விட ஒரு அண்ணாமலையை போன்று ஒரு பிளெக்சிபிள் லீடர் இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க மாட்டாங்க பாஜக. இப்படிப்பட்ட ஒரு லீடரை நீங்க பள்ளப்பட்டியில வாக்களிக்காம இருந்தா இது இஸ்லாமியர்கள் செய்யற துரோகம். யாருக்கு? நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுல நல்ல மனிதர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணும், எல்லோரையும் சமத்துவமா இஸ்லாமிய மக்களையும் கல்வியில பொருளாதாரத்துல மேம்பட வைக்கணும் வாக்குறுதி கொடுத்த ஒரு அண்ணாமலையை தோற்கடிப்பீர்கள் என்றால் இஸ்லாமிய சமூகம் செய்கிற துரோகம். ஆனாலும் அதை அவர் பேசும்போது எப்படிங்க பேசினாரு? இந்த மக்கள் விழிப்படைவாங்க, கடந்த காலத்தை மாறி இல்ல மாறுவாங்க அப்படின்னு. நீங்க கோயம்புத்தூர்லயும் அதே தானே செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள் யார் வாக்களிச்சாங்க? ரொம்ப சொற்பமானவர்கள் வாக்களித்தார்கள், புரிந்தவர்கள், படித்தவர்கள், பாரதத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் வாக்களித்தார்களே தவிர, பெரும்பாலான இஸ்லாமியர்கள் SDPI போன்ற பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களும், அல்லது தமுமுக போன்ற பிரிவினைவாத சக்திகள், ஜவாஹிருல்லா போன்ற பயங்கரவாதத்தை, பிரிவினைவாதத்தை, பிற்போக்குவாதத்தை சொல்லக்கூடிய இந்த தலைவருடைய பேச்சை கேட்டு பாஜகவுக்கு வாக்களிக்காம அண்ணாமலையை புறக்கணித்தார்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது
கசப்பு மருந்து வேண்டும் என்ற முடிவை பாஜக எடுப்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க திமுக கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு வர வேண்டிய அவசியம் கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்க கட்சியில அப்படி கிடையாது, எதிர்கருத்தை முன்வைக்கலாம், அதை பரிசீலனை செய்வார்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியருக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வாய்ப்பே கொடுக்கப்படுதுன்னா ஏன் உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேச முடியாது? நீங்க சொன்னாதான் கேட்டுப்பாங்களே, எதுக்குங்க வாய்ப்பே ஒருத்தருக்கு தான் கொடுக்குறீங்க? இன்னும் பல இடங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல அத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கிறது, அது நம்மளோட கோட்டைன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல எதுக்குங்க வாய்ப்பே கொடுக்கல அப்படின்ற வினாவை நீங்கள் எழுப்பி இருக்கலாமே. உத்தரப்பிரதேசம், பீகார் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இந்த முறை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதை தான் சொல்றேன். அப்போ பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஒரு ஆட்சிக்கு வரும் பொழுது நெருக்கடியான சூழல்ல தோற்பதற்குனே ஒரு கேண்டிடேட் போய் நிற்க வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வேற ஆளே கிடையாதா? ஒரு ஆள் தோர்த்துட்டாரு, சரி. இஸ்லாமிய அங்க ஆளு பிரச்சனை கிடையாது. சரி, ஒரு இந்த முஸ்லீம் இல்லைன்னா இன்னொரு முஸ்லீமை நிக்க வைக்கலான்றது அல்ல பிரச்சனை. இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு தொகுதியை இழப்பது என்பது இது போன்ற தேர்தல்களில் 3வது முறை ஆட்சி, கடும் எதிர்ப்பு, காங்கிரஸை போன்றவர்கள் பொய்யான பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம அந்த மாதிரியான பலியாடுகளாக மாறிவிடக் கூடாது என்று பாஜக சிந்திக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியராக பாஜக சார்பில் நிற்க வைக்கவர் தோற்று விட்டார். வழக்கம் போல முஸ்லிம்கள் ஓட்டு போடல. ஆனாலும் மறுபடி ஒரு பிரதிநிதித்துவத்தை ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்து உத்தரப்பிரதேசத்தின் அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் இன்றைக்கு இருக்கிறாரு. பாஜகவுடைய ஆட்சியில், யோகி அவர்களுடைய ஆட்சியில் நடக்குதா இல்லையா? நடந்திருக்கு. அது மாதிரிதான் நீ கிறிஸ்தவர் வாக்களிக்கவே இல்லை, கிறிஸ்தவர் கேண்டிடேட் தோத்து போகிறார் கேரளாவில். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜார்ஜ் குரியனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைத்தால் அந்த சமூகத்திற்கு நன்றியினரோடு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக மதிப்பளிக்கும், கண்ணியப்படுத்தும் என்பதை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் திரும்ப திரும்ப முட்டாள்தனமாக காங்கிரஸ், திமுக போன்றவருடைய பேச்சை கேட்டு வாக்களிக்காவிட்டால் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு ஆளக்கூடிய பாஜக மத்தியில் இனிமேல் தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக தமிழகத்திலும் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு மோசமான முடிவை இஸ்லாமியர்கள் எடுத்தால் வாக்களிக்க மாட்டோம் பாஜகவிற்கு என்று திரும்ப திரும்ப வாய் கூசாமல் இந்த தலைவர்கள் பேசுவதை நம்பி ஏமாந்தால் இஸ்லாமிய சமூகத்திற்குத்தான் ஏமாற்றம். அரசியல் பிரதிநிதித்துவம் அற்றவர்களாக போய்விட்டால் அது ஆபத்தில் போய் முடியும். இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற தலைவர்கள் யாரெல்லாம் பாஜகவை பற்றி பொய்யாக கருத்துரைக்கிறார்களோ அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. சிந்திக்க வேண்டும், தெளிவாக யோசித்து செயல்பட வேண்டும் வரைக்கும் பரவாயில்ல. ஆனா இஸ்லாமிய மக்கள் முட்டாள்தனமாக முடிவெடுத்தால் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லங்க, எனக்கு வழி இருக்குங்க. நான் அந்த சமூகத்தில் பிறந்தவன். அந்த சமூகத்திற்காக, அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியில நான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறேன். இந்த பாஜகவில் நீங்க பணி செய்வது சாதாரணம் கிடையாது. என் சமூகமும் என்னை எதிரி போல பார்க்கும். அவர்களுக்கும் புரிய வச்சு நான் ஒரு பெரிய கஷ்டத்தை சவால் புரியுது. இந்த பக்கமும் பாஜகவிலுமே இவர் வந்திருக்கிறாரு, இவர் இஸ்லாமியர் ஒழுங்கா இருப்பாரா, இவர் நேர்மையா இருப்பாரா, கட்சிக்கு விசுவாசமா இருப்பாரா, அர்ப்பணிப்போடு செயல்படுவாரான்னு எனக்கு இங்கேயும் சவால் இருக்கு. அப்ப என் சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் கண்டறிந்து அந்த மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக நான் கட்சியில உழைக்கணும். கட்சிக்குரிய நம்பிக்கைக்குரியவனா, அர்ப்பணிப்போடு எந்த தியாகத்தையும் செய்ய ஒரு தயாராக உள்ளவனாக உழைக்கணும். அப்படி 5 ஆண்டு காலம் உழைக்கும் பொழுது அந்த வேதனை இருக்கு. எவ்வளவு இஸ்லாமியர்கிட்ட பேசியிருக்கேன், எத்தனை இமாம்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், எத்தனை தர்காக்களுக்கு போயிருக்கிறேன், எவ்வளவு கருத்து பரிமாற்றங்கள், எத்தனை வீடியோக்கள் பேசியிருக்கிறேன், உங்களை போன்ற நெறியாருடைய பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் சிந்திக்காமல் மீண்டும் பாஜக வந்தால் ஆபத்துன்னு சொல்லி திமுகவோ அல்லது திருமாவளவனோ அல்லது இங்க இருக்கிற எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஜவாஹிருல்லா, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களோ பேசிவிட்டால் நீங்கள் உடனடியாக ஆட்டு மந்தைகளை போன்று தலையசைத்து வாக்களிக்க மாட்டீர்கள் என்றால் ஒரு முட்டாள் சமூகமாக ஏன் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் கேட்காம வேற யாரு கேட்பா? ஒரு இஸ்லாமியனாக சக சமூகத்தினுடைய பாதிப்பை உணர்ந்தவன் நான். அப்ப நான் தானே கேட்கல. அந்த ஆதங்கத்தோட கேள்வி இருக்கட்டும். இதுல மைய பொருள், கருப்பொருள் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்ற மாதிரி இத்தனை கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தும் கூட சிறுபான்மையின மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றது புரியுதா? அப்ப அந்த கருத்தை, அந்த ஒரு தோற்றத்தை மாற்றுவதற்கான முயற்சியை பாஜக செய்ய வேண்டாமா? முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பாஜக தாஜா அரசியல் பண்ணாதுங்க. இஸ்லாமியர்களுக்காக கஞ்சி குடிக்கிறதுக்கு தொப்பி போட்டுக்கிட்டு ஏமாத்த மாட்டோங்க. பாஜக காவி உடையில தான் நோன்பு கஞ்சி கூட குடிப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு என்ற எந்த இடஒதுக்கீடு தனி முக்கியத்துவம் மதத்தின் அடிப்படையில் கொடுக்க மாட்டோம். கல்வியின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர நீங்க இஸ்லாமியர்களுக்கான்ற அப்படி ஒரு தனி சலுகை பாஜக காட்டாது.
ஏன் காட்டாதுன்னா இப்படி சலுகை காட்டித்தான் இந்த சமூகம் முன்னேறாமலே போய்விட்டது. நம்ம குறைந்த மதிப்பெண் எடுத்தா போதும், அதுக்கேற்ற மாதிரி படிச்சா போதும் இல்லாம 10 பேர் படிக்கிற அளவுக்கு நம்மளும் டஃப் கொடுத்து படிப்போம்னா ஏன் இஸ்லாமியர்களுக்கு மூளையா கம்மியா, அறிவு கம்மியா? அப்படிலாம் கிடையாதுல்ல. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இந்துக்கள் எவ்வளவு உயிர் கொடுத்தார்களோ அதுபோன்று தன் சதவிகிதத்தை தாண்டி இஸ்லாமியர்களும் உயிர் கொடுத்தாங்க. இஸ்லாமியர்களும் போராடினாங்க. வீரத்திலும் இஸ்லாமியர்கள் குறைவில்லை, கல்வி அறிவிலும் இஸ்லாமியர்கள் குறைவில்லை. அவர்களை மீண்டும் மீண்டும் சலுகை என்ற பெயரில் படிக்க விடாமல், அதே மாதிரி மதரசா கல்வியை ஊக்கப்படுத்தி பொதுவான கல்வியை அவர்கள் கற்க விடாமல் இருந்ததின் விளைவுதான் இன்றைக்கு கல்வியில பொருளாதாரத்தில் பட்டியல் சமூகத்தை விட கீழ்நிலையில் இருக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு காரணம் இந்த பாலிஸ் தாஜா அரசியல். இதை பாரதிய ஜனதா கட்சி பண்ணாது. ஈக்குவல் ரைட் உனக்கு இருக்கு, இந்த நாட்டின் குடிமகன் நீ, பாரத தாயின் பிள்ளை நீ, போராடி வா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்றால் உனக்கான பரிசு இருக்கிறது, நீ தோல்வி பெற்றால் மீண்டும் அதற்கு முயற்சி செய், மீண்டும் ஓட தயாராகு, மீண்டும் தன்னம்பிக்கையாக வா என்று பாஜக சொல்லுது. அது வேணாம், நீ நொண்டி நொண்டி ஓடினாலும் உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுப்போம்னு காங்கிரஸ் சொன்னா காங்கிரஸுக்கு போய் வாக்களிச்சா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜக இது மாதிரி தெளிவான அரசியல் செய்யும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கல்வியில பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர மதவாதத்தை போதிக்கிற இஸ்லாமிய தலைவர்களை போன்று பாஜக பேசாது. காங்கிரஸ் அதை பேசும். ஏன்னா அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் தேச நலனில் அக்கறை கொண்டு அரசியல் செய்கிறோம். எங்களுடைய பார்வை, எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய நோக்கம் எல்லாம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க வேண்டும். அந்த வழியில் போவதனால எந்த மதத்திற்கும் பாலிஸ் அரசியலே கிடையாது. இதுல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. ஆனா இந்த உண்மையை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் போறோம். இப்படி பிரச்சாரத்தை செய்யும் பொழுதும் ஒரு பக்கம் காவல்துறை எங்களை தடுக்குது, ஒரு பக்கம் திமுகவினர் தடுக்கிறாங்க, ஒரு பக்கம் பயங்கரவாத சக்திகள் தாக்குதல் தொடுக்கிறார்கள், உயிருக்கான அச்சுறுத்தல் இருக்கிறது, பல்வேறு கொலை மிரட்டல்கள், பல்வேறு காயங்கள். இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறோம்னா எங்கள் நோக்கம் தெளிவானது. இஸ்லாமியர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணையும் வரை எங்களுடைய இந்த போராட்டமும் எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும். பாஜகவை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இஸ்லாமியர்களுக்கும் புரிஞ்சிருச்சு. ரொம்ப வெகு விரைவில் வரக்கூடிய நிலையில் இருக்கு. 2026 நிச்சயமாக தமிழக இஸ்லாமியர்கள் ஒரு பெரும் பகுதியினர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள். மோடி 3.0 கரை சேருமா? இது மாதிரி நிறைய சொற்களை நாங்க கேட்டிருக்கோம். ஆனால் இது நாங்கள் பெருசாக பொருட்படுத்தலை. ஏன்னா இப்போ சபாநாயகர் தேர்தல் வரப்போகிறது, நாங்களும் ஒரு சபாநாயகரை நிறுத்துவோம் என்றெல்லாம் பல பேர் பேசுறாங்க. எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா 2 தடவை அந்த கேள்வியை நான் கேட்டதே இல்லை. இந்த தடவை கேட்கறேன்னா அதுக்கு பொருள் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். சபாநாயகர் தேர்தல் ஒருவேளை நடக்கப்பட்டு விட்டால் அதுல 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் யாரை சபாநாயகராக நிறுத்துகிறோமோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அப்போ கரை சேருமா இல்லையா என்ற கேள்விக்கே பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஊடகங்களுடைய பதில் என்பது சபாநாயகருக்கு பாஜகவினுடைய வேட்பாளராக அவர் நிறுத்தப்படும் பொழுது 300க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கும் பொழுது பெரும்பான்மை என்பது தெரிந்துவிட்டால் இனி கரை சேருமான்ற கேள்வியே வராது. அது இப்போ தெரியாதனால தான் அந்த கேள்வி. இன்னொன்று, கூட்டணிக்கு முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற 2 பேர் நமக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார். சந்திரபாபு நாயுடு இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விவகாரத்தில் சொல்லவில்லை. அதனால தான் அந்த கேள்வி எழுது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு சில தேவைகள் இருக்கும். அதை எங்களுடைய மத்திய தலைமையிடத்தில் அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் புரிய வைப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் கூட குறிப்பிட்ட விஷயங்களை கேட்டாங்க, நாம ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பேசணும். அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது. பிறகு அமைச்சரவையில் அவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அது மாதிரி சபாநாயகர் விஷயத்திலும் அவர்கள் தேவையை கேட்பது தவறே கிடையாது. ஒரு கட்சியாக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய தேவைகளை அவங்க கட்சியினர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கூட்டணியுடைய தலைமைத்துவம் வகிக்கிற பாஜகவிடத்தில் பேசியது தவறு கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தலைமை, அதே போன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வாக்குகள் என்பது பாஜகவிற்குத்தான் இருக்கும் ஆதரவாகவே தவிர கண்டிப்பாக இந்தி கூட்டணி பக்கம் போகாது. சரி, 26ஆம் தேதிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வருவோம். அதிமுக விலகி ஆயிற்று, அதற்கு பின்னால் பாஜக இருக்கா? அதிமுகவை பொறுத்தவரை அடுத்த 6 மாதத்தில் இபிஎஸ் இல்லாத அதிமுகவாக வரும் என்று நான் நம்புகிறேன். இது ஜோசியத்திற்காக கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 முறை தோற்று இருக்கிறார். இப்போ 10ஓட விக்கிரவாண்டி அத்தோட இது ஒன்று மொத்தம் 11 அப்படின்னு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் தோல்வி பயத்தால் அவர் இந்த தேர்தலில் நிற்காமல் இருக்கிறாங்களே தவிர
இடைத்தேர்தலில் வாக்குக்காக காசு கொடுப்பாங்க, பரிசு பொருட்கள் கொடுப்பாங்கன்னு இன்னைக்கு என்னெல்லாம் டயலாக் சொல்றாரோ, இவர் புதுவிதமான அரசியல்வாதி கிடையாது. எல்லா இடைத்தேர்தல்களிலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை, அதிகமாக மக்களுக்கு பணம் கொடுப்பதை, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அதுதான் ஆட்சியின் செல்வாக்கு இருக்கிறது என்று மக்கள் நம்புவதற்கான ஒரு அளவுகோல் என்று கடந்த காலத்தில் எல்லா விதங்களிலும் நடந்திருக்கிறது. ஆனால் திமுகவோ அதிமுகவோ குற்றச்சாட்டு சொன்னாலும் தேர்தலில் போட்டியிடுவார்கள். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலிலே போட்டியிடாமல் இருப்பதற்கு என்ன சொல்றாருன்னா, திமுக பரிசு பொருள் கொடுத்துரும், திமுக காசு கொடுத்துருவாங்க. ஏன் இது அவருக்கு தெரியாதா? புதுசா அரசியலுக்கு வராரா? 10 முறை தோத்திருக்கிறாரு, 11வது தோக்கக்கூடாதுன்ற பயம். அது மட்டுமல்ல, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் 35 பாராளுமன்ற தொகுதிகளை வென்றிருக்கலாம் என்று அவர் கூட இருக்கிற வேலுமணி அவர்கள் பேசுகிறார். பிறகு ஜெயக்குமார் அதுக்கு ஒரு கருத்து சொல்றாரு ஆப்போசிட்டா. இபிஎஸ் ஒரு அடுத்த நாள் பிரஸ் மீட்ல வேற ஒரு கருத்து சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் பேசுகிறார். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நிறைய அதிமுகவினர் போய் கருத்து சொல்லுகிறார்கள். இது இந்த நிலைமை போனா அதிமுக அழிஞ்சிருன்ற ஒரு விவாதம் வருகிறது என்றால், ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் இப்படியே இந்த அதிமுக போனால் சிதைந்து விடும். அப்ப காப்பாற்ற வேண்டும் என்றால் இபிஎஸ் இல்லாத அதிமுக என்று வரும் என்றத நிதர்சன உண்மை. அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அந்த கட்சிக்குள்ள எடுக்கிற முடிவு, உட்பூசல், அதுக்குள்ள நாங்க தலையிடல. வெளிப்படையா அப்படி தெரிகிறத பேசுறேன். இல்ல, அதுதான் நான் என்ன கேட்டேன்னா, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அதிமுக இந்த இடைத்தேர்தலில் இருந்து விலகி இருக்கிறதே, அதற்கு பின்னாடி பாஜக இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த 6 இல்லை என்பதற்கு தான் பதில் சொல்லிட்டேன். அல்ல, அடுத்த நொடி இபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக உருவாகும்னு சொன்னா எப்படி இந்த கேள்வியோட அது தொடர்பு எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எங்க அதிமுக வேறு, பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறு. அதாவது அந்த கட்சி இல்லாத ஒரு அதிமுகவை நாங்கள் உருவாக்குவோம்னு எடுத்துக்கலாம். நாங்கள் ஏங்க உருவாக்குறோம்? இன்னொரு கட்சியினுடைய தலையீட்டை நாங்கள் எப்பொழுதுமே செய்ய மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எப்படி விமர்சிப்பாங்கன்னா, சீமான் பாஜகவுடைய பி டீம், அதிமுக பி டீம், அப்புறம் வரக்கூடிய ஒரு காலத்தில் கமலஹாசன் இருந்தால் கமலஹாசன் பி டீம், இப்படி பி டீம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பாஜகவுக்கு அந்த தேவையில்லை. நாங்கள் ஒரு தேசிய கட்சி, 18 மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சி, பாரத பிரதமரை எங்கள் தலைமையிலான மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு பி டீம் எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கட்சியை கலைக்க வேண்டியது கிடையாது. ஒரு கட்சி தலைவரை மாற்ற வேண்டியது கிடையாது. ஆனால் இபிஎஸ் 6 மாசத்துக்கு தாங்க மாட்டாரு அப்படின்னு நாங்க சொல்லுவதற்கு காரணம், குறிப்பா நான் அதை கணக்கிடுவதற்கு காரணம், வெளிப்படையாகவே இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பகிரங்கமாகவே கருத்து தெரிவிப்பதும், அங்கு குழப்பம் நிலவுவதும், தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்குவதும் அது வெளிப்படையா தெரியுது. அதனால சொல்றேன். தோல்வியை தவிர்ப்பதற்காக விக்கிரவாண்டியில அவர் போட்டியிடலன்னு சொன்னீங்க. புதுக்கோட்டை இடைத்தேர்தல் கருணாநிதி அவர்கள் அதை புறக்கணிச்சாங்க. கடந்த காலத்துல அதுவும் நடந்திருக்கு. இவங்க மட்டுமே இந்த முடிவை எடுக்கல, ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகள் 2 பேருமே அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்கன்றதுக்கு சான்று நான் சொல்றேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது 2 முடிவை அன்றைக்கு திமுக எடுக்கல. புதுக்கோட்டையில் அவர்கள் போட்டியிடவில்லை என்றால் அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த ஒரே முதல்வருக்கு எதிராகத்தான் அந்த முடிவு. இன்னைக்கு அப்படி கிடையாது. திமுகவுடைய ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் ஈரோட்டிலும் தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதே மாதிரி விக்கிரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் நடக்குது. ஈரோட்டில் நடந்த தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அதிமுகவை பங்கெடுக்க வைக்கிறார். அப்பவும் இதுதான் நடந்துச்சு. பட்டி பட்டியை அடக்கி வச்சு தான் அவர்கள் லஞ்சம் கொடுத்தாங்க, ஊழல் செய்தார்கள், அராஜகம் செய்தார்கள். அதுதான் விக்கிரவாண்டியில் நடக்க போகுது. அதில் போட்டியிட்டவர்கள் இதில் போட்டியிடாததற்கு காரணம், தொடர் தோல்விகளை அவரால் சமாளிக்க முடியல, விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியல. அதனால் அவர் என்ன பண்றாருன்னா, இதிலிருந்து நம்ம பின்வாங்குவோம் அப்படின்னு பின்வாங்குகிறார். இந்த பின்வாங்கக்கூடிய நிலைதான் அவருக்கு எதிரான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்குது. ஒரே புள்ளியில அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இணைப்பு குழு ஒன்று கிளம்பிருக்கு. சசிகலா மீண்டும் நான் ரீஎன்ட்ரி ஆகிறேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் ஒன்று சேர்த்தாதான் நம்ம பழைக்க முடியும்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. கைப்பற்றுவதற்கும் கட்சியை காப்பாற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லாடெல்லாம் பயன்படுத்துறாரு ஓபிஎஸ். ஒரே புள்ளியில் அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை என்னால் இப்படிங்க யாரிடம் சொல்ல முடியும்? நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு காரியகர்த்தா. என் கட்சியினுடைய வளர்ச்சி, என்னுடைய கட்சியின் முன்னேற்றத்தை பற்றி நான் யோசிக்கலாமே தவிர, அதிமுகவோட இபிஎஸும் ஓபிஎஸும் சேருவார்களா, சசிகலா அம்மையாரும் இபிஎஸும் சேருவார்களா அப்படின்னா அது எனக்கு தேவையில்லாத. அந்த யூகத்திற்கும் அந்த அவதூறுகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பல.
அதிமுக என்பது அது ஒரு தனி கட்சி. அதிலிருந்து பிரிந்தவர்களாகத்தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார், சசிகலா அம்மையார் இருக்கிறார், டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருந்தாலுமே கூட அவர்களும் தங்களை அதிமுகவும் இப்போ சமீப காலமாக டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தாலுமே கூட அவரும் அதிமுகவிலிருந்து வந்தவர், ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கும் இருக்கும். அவர்கள் அதை யோசித்து முடிவு செய்யணுமே தவிர அது பாஜக வேலை கிடையாது. அவர்கள் ஒற்றை புள்ளியில் சேர்ந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் சிதைந்து போனாலும் அது பாஜகவிற்கு தேவையில்லாத விஷயம். எதிர்வரும் காலத்துல பாஜக அதிமுக கூட்டணி கைகூடுமா? அரசியலில் எதுவும் நடக்கும். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது என்பதுதான் நிதர்சன உண்மை. அதனால் அப்படி ஒரு காலகட்டம் அமையுமா என்றால் நிச்சயமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அமையாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது வந்து அண்ணாமலையாரும் மத்திய தலைமையும் சேர்ந்து முடிவெடுக்கும். அண்ணாமலையோட இந்த பதவி அப்படிங்கிறது இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும்னு நினைக்கலாம்? பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பிற்கு 2 முறை வரலாம். ஒரு பொறுப்பு என்பது 3 ஆண்டுகள், அது மாதிரி 2-3 ஆண்டுகள்னு 6 ஆண்டுகள். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 3வது ஆண்டை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார். அதுதான் கேட்குறேன். முடிக்கும் தருவாயில் இருக்கிறார். கண்டிப்பாக அடுத்த 3 ஆண்டு அவர் நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தொடர்ச்சி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இருந்தால்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தேசிய தலைமை உணர்ந்திருக்கான்னு கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக அவரின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். அவர் இருந்தால் தான் செந்தில் பாலாஜி உள்ள அனுப்புனது மாதிரி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை உள்ள அனுப்புவதற்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜின்னா என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரு அட்வொகேட், அவர் அரசனுடைய சீஃப் அட்வொகேட், அவர் போய் தூத்துக்குடியில் போய் வாதாடுற நிலைமையில் இருக்குது. அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அநேகமாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி மீண்டும் பொன்முடி அவர்கள் வேறு வழக்கு இருக்குது, அதில் கைது செய்யப்படுவதற்கான விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய ஊழல்வாதிகளை வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் அண்ணாமலையார் இருக்கணும். திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைலில் அவர் அடித்தாதான் திமுகவுக்கு வலிக்கும். அதனால் மாற்றம் ஏற்படாது, அவர் தலைவராக தொடர்வார். மிரட்டலாக எடுத்துக்கணுமா? அப்படி இது மிரட்டல் கிடையாது, ஊழல்வாதிகளுக்கு எதிரான சாட்டை அடின்னு எடுத்துக்கலாம். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays.